ஈபிகோ 300 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு டேட் நீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எஸ் ஜனவரி 6th. ஸோ ஜனவரி 6th வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் மூவியில் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் இருந்துச்சு, அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் மூவியில் வந்து பல ரொம்ப பிரச்சனை வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்துன்னு பார்க்கலாம். அதனால என்ன நடக்க போகுது அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜனநாயகன் கிரிட்டிசைஸ் அது பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கோ ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியும் அந்த மாதிரி நம்ம கொண்டு போப்போம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு த நியூ. இந்த மாதிரி நான் பண்ணதில்லை, ஏன்னா ரியாக்ஷன் மட்டும்தான். பட் அது இல்லாமல் இதில் வந்து நான் இப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிக்க ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. நான் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன வந்து எந்த வீடியோஸ் மற்ற வீடியோஸ் லூப்பாஸ் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் ஒரு மூவி வந்து இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரிக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் சொல்லல. நான் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன் நினைக்கிறேன் சேனலில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி இனிமேல் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரிக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம்னால நம்மளோட ஜனநாயகன் மூவி வந்து ஒரு லேட் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிக்கே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று போயிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஜனநாயகன் மூவிக்கு வந்து சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ சென்சார் போர்டில் சர்டிஃபிகேஷன், ஸோ சென்சார்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சொன்னோம்னா சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து யூ, அப்புறம் ஏ, அப்புறம் யூஏ. ஸோ சென்சார் போர்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஃபர்ஸ்ட் அது எப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த சென்சார் போர்டில் வந்து நம்ம வந்து ஒரு மூவியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மூவியில் வந்து ஏதாச்சும் வந்து கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குதா, இதெல்லாம் கட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிக்கு அவங்க ஃபுல் மூவியை பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த மூவி அந்த அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ அந்த ஃபில்ம் இதுக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க சொன்னால், அது ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப அதை கட் பண்ணி அதை வந்து திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபார்ம் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அது திரும்ப வந்து அகெயின் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க. நீங்கள் இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து, இந்த சர்டிஃபிகேஷனை எந்த ஒரு மூவி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த ஒரு மூவி வந்து இந்த தியேட்டராக இருக்கட்டும் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று போடுவாங்க. மேலே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் போர்டு எங்கே அப்படின்ற மாதிரிக்கு அந்த நேமும், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பெருசாக வந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பெருசாக யூ இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாட்டி ஏ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூஏ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கீழே வந்து இந்த சைடில் வந்து எவ்வளோ நேரம் டியூரேஷன் என்ன இருக்குது, அப்போ அந்த டியூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ரீஎக்ஸாமினேஷன் பண்ணவங்கலாம் யார் அப்படின்ற மாதிரி சைடில் டீட்டெயில்ஸும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த நீங்கள் எந்த ஒரு ஃபிலிம்ஸ் எந்த ஒரு மூவிஸை பார்த்தாலும் வந்து இது வந்து நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு ஒன்று போடுவாங்க, பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறது சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரிக்கா. அந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் ஏன் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸின் அடிப்படையில் தான் வந்து சம்டைம்ஸ் ஒவ்வொரு தியேட்டர்ஸ் இருக்கும். அந்த தியேட்டர்ஸை சம் பீப்புள்ஸ் அலோவ் பண்ண, அதர்வைஸ் வந்து அந்த சென்சார்ஸ் அடிப்படையில் தான் வந்து இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவியா இல்லாட்டி என்ன மாதிரி மூவி அப்படின்ற மாதிரிக்கு வந்து தீர்மானிக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ்ன்னு சொன்னா தெரியுமா, அதாவது யூ, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் யூஏ அப்படின்ற மாதிரிக்கு வந்து இந்த 3 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி. யூ அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பிலோ 12 ஏஜில் உள்ளவங்க எல்லாரும் போயிட்டு படத்தை பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்ற மாதிரிக்கு. ஏ அப்படின்றது வந்து அடல்ட் மூவி. ஸோ அந்த மூவி ஃபுல்லாகவே வந்து ஒரு அடல்ட் மூவி. ஸோ அது வந்து 18+ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிக்கு. அது 2 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டாந்தாங்க யூஏ அப்படின்ற மாதிரிக்கு, இது 2 சேர்ந்த மாதிரிக்கு. அப்போ இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் அடல்ட் ப்ளஸ் எல்லாரும் போகலாம் அப்படின்ற மாதிரிக்கு வந்திருக்கு. இது இல்லாமல் எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படி பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து எங்களுக்கு தேவையானது 3. ஸோ யூ, அப்புறம் ஏ, அப்புறம் யூஏ.
ஸோ யூஏ தான் வந்து நம்மளோட வந்து ஜனநாயகன் மூவிக்கு வந்து வர வேண்டியதா இருந்துச்சு. பட் வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு சொல்லியிருக்காம அது ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு சீன் இருக்கனால இதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு பிரச்சனை போயிட்டு இப்போ வந்து அந்த பிரச்சனை பெருசாகி இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் வந்து போயிருக்குது இந்த ப்ராப்ளம். இதனால வந்து ப்ரீ புக்கிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து தடைப்பட்டிருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அது ஸ்டாப் ஆகிருக்கு. எப்படியும் அது கொடுக்க முடியாது. அதனால சம்டைம்ஸ் வந்து இப்போ இன்னைக்குள்ள கேஸ் வந்து இன்னைக்கு நான் பார்த்த மாதிரிக்கே வந்து போட்டிருந்தாங்க சில நியூஸ் சேனல்ல வந்து, இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து திரும்ப வந்து ஹியரிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குற நேரம் வந்து எங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து 4 ஆண்டுக்கு இருக்குது. இன்னைக்கு 6னா 7, 8, 9. ஸோ 8 எப்படி ரெடி ஆகிடுவோம், 6, 7 ஃபுல்லாக புக்கிங் போகும். 7, 8 ஃபுல்லாக புக்கிங் போகும்னு சொன்னேன். இப்போ 8 அதுக்கப்புறம் எப்படி 8 வந்து ரெடி ஆகிடுவோம் ஃபுல்லாக. அப்புறம் வந்து 9th வந்து ஒன்லி ஃபார் த மூவிக்கு மட்டும் ரெடி ஆகி நம்ம போயிட்டு உட்காருவோம். இதுதான் நடக்கும். ஏன்னா அவ்வளோ தளபதியில் வந்து கடைசி படம் அப்படின்ற நேரம் யாரா இருந்த தளபதி ஃபேனா இருக்கட்டும், தளபதி ஃபேன் இல்லாம இருக்கட்டும், இவங்க அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, இதுக்கு போக ரெடி ஆகுவாங்க. கட்டாயம் வந்து அதோட வந்து இந்த படம் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கடைசி படம் தளபதிக்கு யாருக்குனாலும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுக்குற ஒரு பர்சன் வந்து இல்லை எனக்கு வேணாம், ஃபில்மா இண்டஸ்ட்ரியே வேணாம், அதுக்காக நான் வந்து வேற ட்ராக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற நேரம் அவட கடைசி படம் இதுக்கு அங்கே இந்த படம் வராது அப்படின்னு கைக்கு யாரா இருந்தாலும் அதுங்க போவாங்க. அதாவது தளபதி அப்படின்ற நேரம் அவட கரியர் அப்படின்றது வந்து ஒரு நம்ம சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் டு இப்படி இருக்க மாதிரி அந்த ஃபுல்லா இருக்க நேரம் கட்டாயம் வந்து சும்மா போயிட்டு ஒரு டிவியில் ஒரு சேனலை பார்த்தாலோ இல்லாட்டி காமெடிஸ் பார்த்தாலோ ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்த்தாலோ ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவா, ஸோ ஃபெஸ்டிவலில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மூவினா இவங்களோட படம் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். சின்ன வயசுலேருந்து இப்போ மட்டும் எல்லாரும் வந்து பார்க்குற வந்து ஒரு பர்சன் அப்படின்ற நேரம் அவங்களோட கடைசி படம் அப்படின்ற நேரம் கட்டாயம் வந்து ஸோ நோ கவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிக்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கடல் அளவான மக்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கே பார்த்தோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ மூவிக்கு எப்படி இருக்கும், தியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ ஃபுல் புக்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை நானே சொல்லணும் அப்படி வெயிட் பண்ணி எப்படா போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஷீட்ஸை போடணும்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்படி இருக்க நேரம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகுமா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் மார்க் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியாது இது வந்து இப்போ சென்சார் போர்டை அவங்க கொடுத்துட்டு இது செஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு தந்துட்டு பட் 9th வருமானு சொல்லியே தெரியாது அப்படின்ற மாதிரி. பட் பார்ப்போம் என்னமா வந்து சொல்ல போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு சொல்லிட்டாங்களா எல்லாரும் ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ 9th நான் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரிக்க வந்து ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரிக்க. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் வந்து அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்க பார்ப்போம். இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க நான் ஃபுல் மூவியை பார்த்துட்டு அது ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிக்க. இதெல்லாம் என்னன்னே சொல்லி தெரியலை, அது எப்படிறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரிக்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி வந்து போகுது அப்படின்ற மாதிரிக்க. இந்த சென்சார் போர்டு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை தான் இப்போதைக்கு வந்து போயிட்டுக்கிட்டு இருக்கு. படம் லேட் ஆகுமா லேட் ஆகாதா அப்படின்றது வந்து சென்சார் போர்டு கையில தான் இருக்குது. அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிக்க. இதனால தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இதனால தான் வந்து புக்கிங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லலை. நிறைய இடங்கள்னு சொல்கிறேன் புக்கிங்கே இன்னும் வந்து ப்ரீ புக்கிங்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாததுக்கான காரணம் இது தான் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ இது தான் வந்து கரண்ட்ல அப்டேட்ல நடந்துக்கிட்டு இருக்க நம்மளோட ஜனநாயகன் படத்துக்கு வந்து இருக்க வந்து ஒரு சிக்கல், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அனில் மூடை ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க அனில் மூடுக்கு போயிட்டு கதைக்கிறேன். ஹே ப்ரோ, ஐ டோன்ட் கேர் ப்ரோ, ஐ டோன்ட் கேர். இந்த டயலாக்ல இருந்து வந்திருக்கும். அடுத்த அப்டேட் என்ன மாதிரிக்க, எஸ் பாவன் கேசரி அப்படின்ற மாதிரிக்க வந்து ஒரு மூவியை வச்சுக்கிட்டு 2 காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா?
அடிச்சா காது ஜாம் ஆயிடும், பிரெயின் டோட்டலா ட்ரெயின் ஆயிடும். இந்த படம், இந்த ட்ரெய்லரை பார்க்குற நேரம் இந்த ட்ரெய்லருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. பகவான் கேசரி நம்மட பாலையா அவன் நடித்த மூவி. அது தாண்டா தமிழ் டப்பிங் வினோத் எடுத்து வச்சிருக்காரு ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்க்குறதும் உண்மைதானா அப்படின்ற மாதிரிக்க உண்மைதா அப்படின்ற மாதிரியும் பேட்டிக்கிட்டு இருக்குது. தம்பி, இந்த அடிக்கு எவனாவது செத்திருந்தா அவனுக்கு சாவு ஒரு வரம். ஒவ்வொரு சீனை பாக்குற நேரம் டேய் என்னடா இப்படி இருக்குது, இந்த சீன் ஃபைட் சீனும் இதுல பேக்ரவுண்ட் சீனும் டேய் ரெண்டுமே அப்படியே ஆக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரிக்கே இருக்குது. அத்தனை பேரை அடிச்சிங்க, நீங்க சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலிமேன் தான் பாப்பா. இருந்தாலும் பாலையா மாதிரி அவரு அது ஒரு டைலாக்ட் ஒன்று இருந்துச்சு, நான் வேணா அது இதில் அட் பண்ணுறேன். இதெல்லாம் தளபதி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிக்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து இது வந்து தளபதி மூவி. அவர் வந்து வினோத் கேசரியை வினோத் அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கேசரியை கிண்டுனா என்ன பார்க்க போகிறது நாங்கள் தானடா அப்படின்ற மாதிரிக்க. என்ன வேணாலும் கிண்டட்டும், பட் எண்ட் ஆஃப் த டே பிரியாணி மாதிரி இருக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ், அதில் வந்து நிறையா வந்து கிளிப்ஸ் அது இதெல்லாம் போட்டு இது வந்து கேசரி மூவில வந்து அப்படியே வந்து ஒரு டப்பி அது அந்த அதே படம் தான் அப்படின்ற மாதிரிக்கா வந்து போட்டிருந்தாங்க. பட் என்னன்னாலும் தளபதி இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தளபதி வந்து இந்த இடத்துக்கு வந்து தரும்போது அவரோட ஆக்ஷன் அண்ட் மாசிங், ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்டில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து அது அடுத்துக்கு வரேன் சரிண்ணா. இது வந்து அது வந்து வேற ஒரு சாப்டர். நான் இதில் போயிட்டு ஏன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன சீனை மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து அந்த ஒரு கையில் வந்து ஒரு இது ஒன்று சொந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு வார நேரம் அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஸோ வேற லெவலில் வந்து அந்த ஒரு கிளிப் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம ஒரு போர்ஷன் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ கேசரியை கிண்டுனா என்ன கிண்டாட்டி என்ன, எண்ட் ஆஃப் த டே வந்து இது வந்து பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர். இதில் வந்து நிறைய வந்து கிரிட்டிசைசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பொலிட்டிக்கலாக இருக்குது, பொலிட்டிக்கல் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த பொலிட்டிக்கல் வேர்டு இப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல வந்து சில வேர்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டிவிக்கு வந்து ஐயோ காப்பிரைட் கொடுக்காம இருந்தால் சரிதான், அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த கீழே அடி வந்துருந்தா கீழே வந்து அந்த பேர் வரும், அந்த 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 ஒரு நோட்டிஃபிகேஷன் வர நேரம் அப்படின்ற மாதிரிங்க. நீங்கள் போய்ட்டு திரும்ப ட்ரெய்லரை பாருங்கள், அந்த சீன் இருக்கும். ரெண்டாவது ஐம் கம்மிங்டா, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்காக என்னது பெரிய இது மாதிரினா போடா அப்படின்ற மாதிரிக்க வந்து மக்களுக்காக நல்ல செய்கிற மாதிரி அப்படி வர அப்படின்ற மாதிரிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற சீனாக இருக்கட்டும். அப்புறம் அந்த கம்மிங்டா அப்படின்ற மாதிரிக்கு இந்த ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மூவிக்கா இருந்தாலும் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் வந்து ஒரு அவரை ட்ரக் வந்து வேற சைட் போறனால அதுவும் பார்க்குற நேரம். ஸோ இதுக்கு முன்னுக்கு நிறைய மீன் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி படங்கள்ல. பட் வந்து எங்களுக்கு அது பெருசாக வழங்கியிருக்காது. ஓ அப்படிதான் அப்படின்ற மாதிரிக்கு மாசா இருந்திருக்கும். ஆனா அதே வந்து இப்போ நம்ம சொல்லும் போது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டிஃபரெண்ட் ட்ராக்குக்கு போடுறதுக்கான ரீசன், அந்த ட்ராக்டை வந்து அவர் போற ட்ராக்டை வந்து அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இதாகி பிரச்சனையாகி அவர் எங்க போறா எது போறான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் இப்போ அந்த ஒரு ரெஃபரன்ஸோ அந்த ஒரு டயலாக்கோ அந்த ஒரு சீனோ அந்த ஒரு கிளிப்போ எது பண்ணாலும் வந்து அது வந்து அப்படியே வந்து எங்களுக்கு வந்து மற்ற மாதிரி விளங்குது. ஸோ அவர் வந்து எந்த ஒரு விஷயத்த இப்போ பேசினாலும் அவர் வந்து அந்த பொலிட்டிக்கலுக்கு அந்த 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 சைடுக்கு போகிற அந்த விஷயத்தை தான் வந்து இவர் வந்து எங்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோண வைக்கிது நிறைய பேர். அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. பட் நீங்கள் வந்து அவர் அந்த சைட் போல் அவர் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காரு அப்படி ஒரு ட்ரக்கில் அப்படியே சொன்ன நினச்சிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாசினாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு வழங்கிக்காது. ஆனால் வந்து இவர் வந்து இப்படி போகிறனால தான் இது இப்படி அப்படின்றனால இந்த ஒரு சீன் கம்மிங்டா அப்படின்றது வந்து டே எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிக்க அந்த சீனும். ஸோ இனி இங்கே தான் அப்படின்ற மாதிரிக்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அங்கே அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே வேறு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடிக்கு
இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோஸ்க்கு. இது நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என்னென்ன நடந்துக்கிருக்கு அப்டேட்டில் வந்து ஜனநாயகனில் ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி டிலே ஆகுமா அப்படின்ற மாதிரிக்கையும், ப்ரீ புக்கிங்ஸ் வந்து எல்லாமே வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றது அந்த ரீசனும், நெக்ஸ்ட் வந்து சென்சார் போர்டில் வந்து அதுக்கான அந்த ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து பாலன் கேசரி பாலாஜி ஐ டோன்ட் கேர் அதுவும், அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டும் இது வந்து அவட ரீமேக் மூவியா அப்படின்ற மாதிரிக்க வந்து ஹெச் வினோத் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிக்க. அது என்ன இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேசரியை கிண்டுனா சரியாது நம்மளோட ஹெச் வினோத்தும் நம்மளோட கேவிஎன் ப்ரொடக்ஷனை கேசரியை கிண்டா சாப்பிட போடுறது நம்ம தான். ஆனால் சாப்பிடும்போது அது பிரியாணி மாறும் அப்படின்ற மாதிரிக்கையும். நெக்ஸ்ட் வந்து அந்த கிரிட்டிசைஸ் ஆகிட்டு இருக்க வந்து டயலாக்ஸ் இதுக்கான என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திப்பா. டாடா பை, see you, bye. பாத்துக்கலாம்.